தவ காலத்தினுடைய 40வது நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய நாளை குறித்து விசேஷமான சிந்தனை என்று நாம் சிந்திப்பது குருத்து ஞாயிறு. ஜெருசலேம் மாநகரில் தனது லட்சிய பயணத்தை முடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிர் தியாகம் செய்வதற்காக அடியெடுத்து வைக்கிறார். அதற்காக அவர் பயன்படுத்திய அந்த விலங்கு கழுதை. கழுதையிலிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3 இருக்கின்றன. முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். நற்செய்தி விரிவாக சொல்லுகிறது. நீங்கள் போய் பாருங்கள். அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும். இது இறைமகனுக்கு தேவை என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு தருவார் என்பது போன்ற வசனங்களை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். முதலாவதாக இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவதாக அதை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக தன்னுடனே வைத்திருக்கின்றார். நான்காவதாக லட்சிய பயணத்திற்கு அந்த கழுதையும் ஒரு கருவியாக இருக்கின்றது. உண்மையாக சொல்லப்போனால் இங்கு நாம் கழுதைகளாக மாற வேண்டும். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த கழுதைகளாக. 4 மிக முக்கியமான காரியங்கள். நமக்கு தகுதியின்மை இருந்தும் நாம் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த உலக காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு, இந்த உலகத்திற்கான சிந்தனையிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும். இரண்டாவதாக தயார் நிலை. அந்த கழுதையானது தயாராக இருந்தது. இறைமகனுக்கு நாம் பயன்பட போகின்றோம் என்பதை உணர்ந்திருந்தது. நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயன்பட போகின்றோம் என்பதை அறிந்திருக்கின்றோமா? மூன்றாவதாக இறைவன் அந்த விலங்கினை ஒரு வாகனமாக பயன்படுத்துகிறார். அதனுடைய கூடவே வைத்திருக்கிறார். இறைவனை அது சுமந்து செல்லுகிறது. நாம் இறைவனை சுமந்து செல்லுகின்றோமா? அப்படியானால் அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இறுதியாக இறைவனுடைய அந்த ஜெருசலேம் விடுதலை பயணத்திற்கு இந்த கழுதையும் ஒரு கருவியாக பயன்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்தோமோ அதனை நிறைவு செய்வதற்கு இறைவனுடன் நாம் உரையாட வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும் என்பதை உணர வேண்டும். இதுதான் நான் உணர்ந்த இயேசு கிறிஸ்து உணர்த்தக்கூடிய கழுதையின் பாடம் இந்த குருத்து ஞாயிறு. இன்றோடு 40 நாளை நாம் நிறைவு செய்கின்றோம். நாளையிலிருந்து புனித வாரத்தில் நாம் நுழைகின்றோம். அப்பொழுது வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, இறுதியாக ஈஸ்டர் சாட்டர்டே அன்று ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆகையால் வரக்கூடிய நாட்களை மிகவும் பரிசுத்தமாக செல்போன், டிவி, விளையாட்டு, சுற்றுவது, தேவையில்லாத காரியங்கள் செய்வது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து புனித காலத்தை நாம் உணர்ந்து நம்மையே நாம் தயார் செய்து வாழ திருச்சபை அழைக்கிறது.